Shri Parashakti Vidyala CBSE Class 2nd Subject Environment Science. Hello students, welcome back to our EVS class. Today we are going to learn about chapter 9. The chapter name is The World Around Us. The World Around Us. Students, இப்போ நம்ம 9th சாப்டர் வந்து தி வேர்ல்டு அரவுண்ட் அஸ், அதாவது நம்ம சுற்றி உள்ள அந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னா சூரிய குடும்பம்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சன்னு தான் இம்பார்ட்டண்ட், அதிகமாக சன்னு தான் இருக்குது. த சன் இஸ் தி சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். சன்னு தான் சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் இருக்கக்கூடியது. பிளானட்ஸ் ரெவால்வ் அரவுண்ட் தி சன். இந்த பிளானட்ஸ் எல்லாமே அந்த சூரியனை வந்து சுற்றுது. அவர் எர்த் இஸ் ஆல்சோ எ பிளானட். நம்மளோட எர்த்தும் ஒரு பிளானட் தான், ஒரு கோள் தான் அதுவும். நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் வந்து சன்னு வந்து 99.9% வந்து சன்னு தான். அதர் பிளானட், மற்ற பிளானட் எல்லாமே 0.1% தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வந்து எர்த்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து எர்த்து, அப்புறம் சன்னு, தி மூன், தி ஸ்டார்ஸ், தி பிளானட்ஸ். இவ்வளோ தான் நம்ம இந்த லெசனில் பற்றி பார்க்க போகிறோம். சன்னு, எர்த்தை பற்றி பார்க்க போகிறோம், மூனை பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் ஸ்டாரு, பிளானட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எர்த்து. எர்த்துனா அவங்க எல்லாருக்குமே தெரியும். எர்த்துனா பூமி. அதாவது நம்ம வந்து பூமியை பூமி வந்து எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு மாரி இருக்கும். ஆரஞ்சுனா உருண்டை வடிவமாக இருக்கும். த ஷேப் ஆஃப் த எர்த் இஸ் லைக் அண்ட் ஆரஞ்ச். இட் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட் ஆன் தி டாப் அண்ட் பாட்டம். அதாவது லேஸாக ஃப்ளாட்டாக இருக்கும். மேல் பக்கமும் டாப்லையும் பாட்டத்துலேயும் எப்படி இருக்கும்னா லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். இட் இஸ் மேடப் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். இந்த எர்த்து வந்து தண்ணியாலையும் லேண்டாலையும் சூழ்ந்துள்ளது. வி லிவ் ஆன் லேண்டு. நம்ம வந்து பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், லேண்டில் தான் வாழுதோம் நம்ம. அப்புறம் அதில் வந்து உள்ள லேண்ட் ஃபார்ம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹில்ஸு, வேலி, மவுண்டெயின்ஸ், டெசர்ட்ஸ் அண்ட் பிளைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். அப்போ எர்த்தோட மாடல் என்னது அப்படின்னா எ மாடல் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் எ க்ளோப். எ மாடல் ஆஃப் எர்த் இஸ் எ க்ளோப். உருண்டை வடிவமாக எர்த்து வந்து உருண்டை வடிவமாக இருக்கும். இட் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட் ஆன் தி டாப் அண்ட் பாட்டத்துலேயும் டாப்லையும் லைட்டஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். நிலத்தாலையும் நீராலையும் சூழ்ந்துருக்குது. நம்ம வாழக்கூடிய இடம் வந்து லேண்டில் தான் நம்ம வாழுவோம். வி லிவ் ஆன் லேண்டு. அப்புறம் எத்தனை லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னா ஹில்ஸு, மவுண்டெயின்ஸ், வேலிஸ், டெசர்ட்ஸ் அண்ட் பிளைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். மாடல் ஆஃப் த எர்த் வந்து க்ளோப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லேண்ட் ஃபார்ம்ஸில் ஹை லேண்ட்ஸ் ஆர் கால்டு ஹில்ஸ். தே ஆர் யூஸ்வலி ராக்கி. அதாவது ஹை லேண்ட்னா உயரமான அந்த மலைகளுக்கு பேர் தான் ஹில்ஸ்ன்னு சொல்லுதோம். தே ஆர் யூஸ்வலி ராக்கி. அங்கே வந்து அதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மலை பாறைகளாக இருக்கும். அப்புறம் மவுண்டெயின்ஸ். இதில் லேண்ட் ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ்னால் என்ன அப்படின்னா மவுண்டெயின்ஸ் ஆர் ஹையர் தேன் ஹில்ஸ். ஹில்ஸ் அந்த மலை குன்றுகளை விட இந்த மவுண்டெயின்ஸ் மலைகள் வந்து உயரமாக இருக்கும். Some mountains are covered with snow. When the snow on the mountains melts, rivers are formed. அதாவது சில மலைகள் வந்து மவுண்டெயின்ஸ் வந்து கவர்டு வித் ஸ்னோ. ஸ்னோன்னா பனியால் சூழ்ந்திருக்கும். அப்படி ஃபுல்லாக அந்த பாறைகள் மலைகள் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா அந்த ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். அப்படி கவர் ஆகிருக்கும்போது அந்த வெயில் பட்டு என்ன செய்யும்னா வென் த ஸ்னோ இது அந்த மவுண்டெயின்ஸ் வந்து மெல்ட் உருகும்போது அந்த பாறையில் மலையில் இருக்கக்கூடிய அந்த பனி ஃபுல்லாக உருகி ரிவராக உருவாகிடும். ரிவராக ஃபார்ம் ஆகிடும். ஆறுகளாக அப்படி ஒரு பெருக்காக ஓடும். நெக்ஸ்ட்டு பிளைன்ஸ். பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சமவெளி, அதாவது சமமாக உள்ள இடங்களை தான் பிளைன்ஸ்ன்னு சொல்லுதோம். பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட்.
அதாவது ஃப்ளாட்டாக உள்ளது இடத்துக்கு பேர் தான் பிளைன்ஸ்னு சொல்லுதோம். மோஸ்ட் பீப்புள் லிவ் இன் பிளைன்ஸ். நிறைய மக்கள் வந்து எங்கே வாழுதாங்க? இந்த பிளைன்ஸில் தான் வாழுதாங்க. பிளைன்ஸ் ஆர் குட் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது அந்த பிளைன் சமவெளியில் தான் நிறைய செடிகள் மரங்கள்லாம் வளர்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும். அப்போ பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட். மோஸ்ட் பீப்புள் லிவ் இன் பிளைன்ஸ். பிளைன்ஸ் ஆர் குட் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு வேலிஸ். லேண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வேலிஸ். வேலிஸ் ஆர் தி லோ லேண்ட்ஸ் பிட்வீன் ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். ஏ வேலி ஹேஸ் ஏ ஃபர்டைல் லேண்டு. அதாவது வேலிங்கிறது வந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அது பேர் தான் வேலின்னு சொல்லுவோம். அது வந்து எதுனா ஹில்ஸுக்கும் மவுண்டெயின்ஸுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி தான் வேலின்னு சொல்லுதோம். ஏ வேலி ஹேஸ் ஏ வெரி ஃபர்டைல் லேண்ட். அங்கே வந்து நம்ம அந்த 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 மாதிரி இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு எதுனாலும் வளருறதுக்கு ஏற்ற அந்த ஃபெர்டைலாக உள்ள லேண்டாக இருக்கும். வளமான நிலப்பகுதியாக இருக்கும் அந்த சைடு. இதுதான் வேலிஸ். வேலிஸ் ஆர் தி லோ லேண்ட்ஸ் பிட்வீன் ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ். ஏ வேலி ஹேஸ் ஏ ஃபெர்டைல் லேண்டு. இந்த பிக்சரில் பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் வந்து டெசர்ட். டெசர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். Deserts are areas with very little rainfall. They are covered with sand or rock. Very few plants and animals are found in a desert. அதாவது டெசர்ட்னா என்னன்னா பாலைவனம். பாலைவனத்தில் எப்படி இருக்குன்னா மழையே இருக்காது, அங்கே செடிகள்லாம் நிறையவே இருக்காது. ஒரு கொஞ்சோண்டு சில செடிகள் தான் இருக்கும். இந்த கேக்டஸ் அந்த மாதிரி செடி தான் அங்கே வளரும். அந்த மாதிரி மணலுக்கு. டெசர்ட்ஸ் ஆர் ஏரியாஸ் வித் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். அங்கே வந்து மழையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தே ஆர் கவர்டு வித் சேண்ட் ஆர் ராக். இந்த பாலைவனத்தில் வந்து எப்படி அதில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா மண்ணால் நிறைய மண்ணாக இருக்கும், இல்லைன்னா பாறையாக இருக்கும். வெரி ஃபியூ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டெசர்ட். சில பிளான்ட்ஸு அனிமல்ஸ் தான் அங்கே வாழ முடியும். லாஸ்ட்டாக உள்ள லேண்ட் ஃபார்ம் வந்து ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்னா காடுகள். ஃபாரஸ்ட்ஸ் ஆர் லார்ஜ் ஏரியாஸ் கவர்டு கம்ப்ளீட்லி வித் ட்ரீஸ். மெனி டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் லிவ் இன் ஃபாரஸ்ட்ஸ். அதாவது ஃபாரஸ்ட்னாலே ஃபாரஸ்ட் வந்து காடுகள். அது வந்து லார்ஜ் ஏரியா, நிறைய இடம் வந்து எதால் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா மரங்களால் தான் கவர் ஆகிருக்கு. மெனி டைப்ஸ் ஆஃப் நிறைய விதமான அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, விலங்குகள் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் ஆர் லார்ஜ் ஏரியாஸ் கவர்டு கம்ப்ளீட்லி வித் ட்ரீஸ். Many types of animals, birds and insects live. Next பார்க்க போகிறது வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ்னால் நீர்நிலைகள். 3/4 of the earth is covered with water. அதாவது 4/3 பங்கு நம்ம பூமியில் வந்து 4/3 பங்கு வந்து தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ 1 பங்கு தான் லேண்ட் இருக்குது. எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ் அண்ட் ஓசன்ஸ் ஆர் ஆல் வாட்டர் பாடிஸ். அப்போ வாட்டர் பாடிஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸு நீர் ஓடைகள், ரிவர்ஸ் ஆறு, லேக்கு ஏரிகள், அப்புறம் சீஸ் கடல், ஓசன்ஸ் ஆர் ஆல் வாட்டர் பாடிஸ். When it is hot, the snow on the mountains melts into water. This water runs down to form a stream. Many streams join to form a rivers. அதாவது அந்த பாறைகள் மேலே ஸ்னோ வந்து கவர் ஆகிருக்கும்போது அந்த வெயில் பட்ட உடனே ஹாட்டாக வந்து வென் இட் இஸ் ஹாட் ஆகும்போது சூடு ஏறும்போது அந்த ஸ்னோ ஃபுல்லாக என்ன செய்யுது, அந்த மவுண்டெயினில் இருக்க ஸ்னோ ஃபுல்லாகவுமே உருகி அப்படி தண்ணியாக வருது. இந்த வாட்டர் வந்து ரன்ஸ் டவுன், வெளியே இப்படி வரும்போது அது வந்து ஸ்ட்ரீம் நீர் ஓடைகளாக போய் நிறைய அந்த நீரோடைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஆறாக மாறிடுது, உருவாகிடுது. மெனி ஸ்ட்ரீம்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் எ ரிவர்ஸ். 3/4 of the earth is covered with water. Streams, rivers
lakes, seas and oceans are all water bodies. When it is hot, the snow on the mountains melts into water. This water runs down to form a stream. Many streams join to form a river. நிறைய ஸ்ட்ரீம்ஸ், அந்த நிறைய நீரோடைகள்லாம் சேர்ந்து தான் ஆறாக உருவாகிறது. வாட்டர் பாடிஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேக். A lake is a large body of fresh or salty water surrounded by land. லேக்குங்க வந்து ஏரி. அது வந்து a lake is a large body of fresh or salty water surrounded by land. அதாவது நல்ல தண்ணியாகவும் இருக்கும், சில டைம் அது வந்து சால்ட் வாட்டராகவும் இருக்கும். சரௌண்டட் பை, அதை சுற்றி எப்படின்னு, அதை சுற்றி வந்து லேண்டு, அதாவது நிலங்களால் சரௌண்ட் ஆகிருக்கு, சுற்றி இருக்குது. அதுக்கு இடையில தான் இந்த ஏரி இருக்கும். A lake is a large ஏரி இருக்கும். A lake is a large body of fresh or salty water surrounded by land. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து sea. Sea-na கடல். A sea is a large body of water. Sea water is salty, so we cannot drink it. அதாவது சீங்க வந்து பெரிய ஒரு நீர்நிலைகள், லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர். சீ வாட்டர் வந்து எப்போவுமே உப்பாக இருக்கும், அதை நம்ம குடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஓசன். ஓசன் இஸ் எ லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர். இட் இஸ் பிக்கர் தென் எ சீ. தெர் ஆர் 5 மேஜர் ஓசன்ஸ் ஆன் த எர்த்து. அதாவது ஓசன் எப்போவுமே கடலை விட பெருசு தான். தெர் ஆர் 5 மேஜர் ஓஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பசிபிக் ஓசன், அட்லாண்டிக் ஓசன், இந்தியன் ஓசன், சதர்ன் ஓசன் அண்ட் ஆர்டிக் ஓசன். நெக்ஸ்ட்டு சன்னை பற்றி பார்க்க போகிறோம். சன், தி சன், சூரியன். தி சன் கிவ்ஸ் அஸ் ஹீட் அண்ட் லைட். Its energy is called solar energy. It is the main source of energy on earth. It is actually a star. அதாவது சன்னிலேருந்து நம்மளுக்கு ஹீட்டும் லைட்டும் கிடைக்கிது, வெப்பமும் கிடைக்கிது, வெளிச்சமும் கிடைக்கிது. இட்ஸ் எனர்ஜி, அந்த எனர்ஜிக்கு பேர் என்னென்னா சோலார் எனர்ஜி. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆன் த எர்த்து. இதுதான் எர்த்துக்கு ஒரு மெயின் சோர்ஸு. இட் இஸ் ஆக்சுவலி எ ஸ்டார். சன் வந்து ஒரு ஸ்டார் தான். சன் வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. The sun gives us heat and light. Its energy is called solar energy. It is the main source of energy on earth. It is actually a star. Next, the moon. மூனை பற்றி பார்க்க போகிறோம். மூன்னா நிலா. The moon revolves around the earth. We see different shapes of the moon every night. The surface of the moon is rocky. There is no life on it as it has no air to breathe and no water to drink. அதாவது இந்த மூன் வந்து revolves around the earth. எர்த்தை வந்து நிலா வந்து சுற்றுது. We see different shapes of the moon every night. ஒவ்வொரு நாள் நைட்டுமே இந்த நிலாவோட ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஹாஃப் மூனாக இருக்கும், ஒரு நாள் ஃபுல் மூனாக இருக்கும் ஒரு டைமு. அப்படி ஒவ்வொரு நைட்டுமே அது வந்து அதோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தி சர்ஃபேஸ் ஆஃப் த, அதாவது மூனோட அதோட சர்ஃபேஸ் வந்து வெளிப்பக்கம் வந்து பாறைகளால் தான் இருக்குது. தெர் இஸ் நோ லைஃப். அங்கே வந்து நம்ம உயிர் வாழ முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது. அங்கே வந்து ஏர் கிடையாது, காற்று கிடையாது, அதனால் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. தண்ணி கிடையாது, குடிக்க முடியாது. அங்கே வந்து நோ வாட்டர் டு ட்ரிங்க். But the moon revolves around the earth. We see different shapes of the moon every night. The surface of the moon is rocky. There is no life on it as it has no air to breathe and no water to drink. Next, the stars. Star வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வானத்தில். அந்த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட் இன் த ஸ்கை. ஸ்டார் வந்து நைட்டு தான் மின்னிகிட்ருக்கும். சம் ஸ்டார்ஸ் ஆர் ஈவன் பிக்கர் தேன் தி சன், பட் they look small as they are very far from us. The stars shine at night in the sky.
ஸ்டார்ஸு நைட்டில் மட்டும்தான் மின்னிகிட்டு இருக்கும். சம் ஸ்டார்ஸ் ஆர் ஈவன் பிக்கர் தென் தி சன். சில ஸ்டாரு சன்னை விடையும் பெருசாக இருக்கும். பட் தே லுக் ஸ்மால். ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும். ஏன் ரொம்ப இங்கேருந்து நம்மளுக்கு ரொம்ப தூரமாக தெரியுதுனால அது வந்து குட்டியாக தெரியுது. ஆனால் சன்னை விட சில ஸ்டார்ஸ் பெரிய இதாக இருக்கும். The stars shine at night in the sky. Some stars are even bigger than the sun, but they look small as they are very far from us. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தி பிளானட்ஸ், கோள்கள். There are 9 planets in our solar system. Their names are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதுதான் அந்த 9 பிளானட்ஸு. Okay students, we will meet in our next class. Thank you students.